டி.ஆர். பாலு அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கு, தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ந்த அவதூறு வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தொடர் குறுக்கு விசாரணை இன்று அனுமதிக்கப்பட்டது. போன வாய்தாவில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று குறுக்கு விசாரணை செய்வார் என்று சொல்லியிருந்த நிலையிலே இன்று நான் தொடர்ந்து குறுக்கு விசாரணை செய்தேன். இன்றைக்கு மனு ஒன்றை நீதிமன்றத்திலே கொடுத்தோம். அதாவது நான் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொண்டு தலைவர் அண்ணாமலை அடுத்த வாய்தாவிலிருந்து இந்த வழக்கை அவர் நடத்துவார், அவரே குறுக்கு விசாரணை செய்வார் என்று தெரிவித்திருக்கிறோம். இந்த வழக்கின் விசாரணை வருகின்ற நவம்பர் 11ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நான் நீதிமன்றத்திலே தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது அவருக்கு உதவி செய்வேன், அசிஸ்ட் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கு நீதிபதி சரி என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னோடு இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வழக்கறிஞர் நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் தலைமையில் மிகச் சிறப்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த 2-3 குறுக்கு விசாரணை தினங்கள்ல மிகச் சிறப்பாக நம்முடைய வாதங்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார். குறிப்பாக சட்டத்தின்படி என்ன நமக்கு அதிகாரம் இருக்கிறது, நம்ம மேல புகார் கொடுத்திருப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறதெல்லாம் நம்முடைய பால் கனகராஜ் அவர்கள், நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் பேசியிருக்கின்றார். அதனால் இந்த நீதிமன்றத்தில் இன்று ஒரு மெமோ ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்கில் திரு டி.ஆர். பாலு அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க. அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்ககிட்ட சொன்னோம். அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம். அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் 11ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 11ஆம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை டிஎம்கே ஃபைல்ஸிலிருந்து ஆரம்பித்து திரு டி.ஆர். பாலு அவர்களை பற்றி அந்த வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது, அதையெல்லாம் கூட அந்த வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. இத்தனை காலமாக ஒத்துழைத்த நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு மறுபடியும் கூட ஒத்துழைப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா எல்லா நாளும் கோர்ட்டுக்கு வர்றீங்க, பேசுறீங்க. நான் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு, நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் 11ஆம் தேதி வைக்க இருக்கின்றோம். அது எத்தனை ஹியரிங் போனாலும் அது போகட்டும். அரசியல் வந்ததிலிருந்து, சம்பாதித்ததிலிருந்து, குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து, குழந்தைகள் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பணம் எங்க வந்துச்சு, இதெல்லாம் கூட அவருடைய கடந்த 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாறு 1982 முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்க இருக்கின்றோம். ஏன்னா நம்முடைய நோக்கமே 2023 ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாளிகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்கணும். அதனால்தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மான நஷ்ட வழக்கு தொடுக்கல. ஆனா இந்த வழக்கு யாராவது திமுகவிலிருந்து தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம். அதனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.